வைத்தியர் அர்ச்சுனா பிணையில் விடுவிப்பு. முகநூல் நேரலைக்கு தடை. மலையக பெண்களுக்கு விடிவு காலம் எப்போது? மனோகணேசன் கேள்வி. யாழில் வேலியேற்ற பட்டதாரிகள் கவனஈர்ப்பு போராட்டம். நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்ற முன்வர வேண்டும். புள்ளியான் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலை பிற்போட வேண்டாம். பொதுஜன பெரமுன கோரிக்கை. மட்டக்களப்பில் பாரிய வெடிப்புச் சம்பவம். ராணுவம் போலீசார் தீவிர விசாரணை. நீர்க்கட்டணத்திற்கான விலைச்சூத்திரம் அமைச்சரவை அங்கீகாரம். மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம். இலங்கையர்களுக்கு சோப்பு எச்சரிக்கை. அனுராதபுரம் வடக்கு பகுதியில் இன்று மாலை 2.7 மேக்னிடியூட் அளவிலான நில அதிர்வு பதிவாகியுள்ளது. புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணிகம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரத்திலிருந்து வடக்காக 41 கிலோமீட்டர் தொலைவில் 2.7 மேக்னிடியூட் அளவில் இந்த நில அதிர்வுகளை உணர்ந்ததாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தென்மேற்கு பருவப்பேச்சியால் நாட்டில் தற்போது நிலவும் கடும் காற்று மற்றும் மழையுடனான வானிலை தொடர்ந்து நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சப்ரகமு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையே மழை பெய்யும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நுவரெலியா, புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழையுடனான வானிலை நீடிப்பதாகவும் இடைக்கிடையே மின்தடை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடா மற்றும் அரபு கடற்பிராந்தியங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மீனவர்கள் மற்றும் கடல்சார் பணிகளில் ஈடுபடுவோருக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. குறித்த கடற்பிராந்தியங்களில் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடா மற்றும் அரபு கடற்பிராந்தியங்களில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு திரும்ப வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் முதல் லத்திரனியல் தேசிய அடையாள அட்டையை அறிமுகப்படுத்த உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் மோசடிகள் லத்திரனியல் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தியதன் பின்னர் இடம்பெறாது என ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்தரே தெரிவித்துள்ளார். புதிய அடையாள அட்டையில் கைவிரல் அடையாளம் உள்ளடக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. தேங்காய் உடைத்து குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என வேலையில்லா பட்டதாரிகள் வலியுறுத்தியிருந்தனர். பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் நடுரோட்டில். ஒரே ஒரு பரீட்சையில் பறந்து போனது பல பரீட்சை எழுதி பெற்ற பட்டம். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். எமக்கான வாழ்க்கையை நாம் எப்போது வாழ்வது? படிப்பிற்கும் போராட்டம், வேலைக்கும் போராடுவதா? எல்லோருக்கும் பாரபட்சமின்றி வேலைகளை வழங்க வேண்டும். படித்ததற்கு கூலி தொழிலா கடைசி வரைக்கும்? படித்தவர்கள் இந்த நாட்டின் சாபக்கேடுகளா? பலவரிட கனவு வெறும் கனவாகவே போய்விடுமா? படித்தும் பரதேசிகளாக திரிவதாயின பல்வேறுபட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகரை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்று 75,000 ரூபாய் ஆள்பிணை மற்றும் நிபந்தனைகளுடன் பிணையில் விடுத்துள்ளது. சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் 5 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் மீதான விசாரணைகள் இன்று மன்றில் நடைபெற்றது. அதன்போது வைத்தியர் மன்றில் முன்னிலையாகியிருந்தார். வழக்கு விசாரணைகளை அடுத்து வைத்தியரை 75,000 ரூபாய் ஆள்பிணையில் விடுவித்த மன்று வைத்தியசாலைக்கு செல்லவோ நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் தொடர்பில் முகநூல் நேரலையிலேயோ பதிவுகள் ஊடாக கருத்து தெரிவிக்க கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளையும் மன்று விதித்துள்ளது. அதேவேளை வைத்தியர் அர்ச்சுனா குற்றம் சாட்டிய மற்ற வைத்தியர்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு சென்று வாக்குமூலங்களை வழங்குமாறும் மன்று கட்டளையிட்டது. அத்துடன் போலீஸ் நிலையத்திற்கு வந்து வாக்குமூலம் அளிக்க தவறினாலோ அல்லது ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறினாலோ அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு மன்று பணித்துள்ளது. மற்றது இன்னொரு நியூஸ் ஒன்று போய்கொண்டிருக்கிறது நாளைக்கு என்ன கைது செய்ய போகிறார்களாம் என்று சொல்லி ஒரு இதொன்று போகிறது. இன்றைக்கு காலை 8 மணிக்கு நான் 9 மணிக்கு சாவச்சேரி மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போனான். எனக்கு எதிராக 3 வழக்குகள் போடப்பட்டிருந்த துண்டுகள் தந்தது. ஆனால் அங்கே பார்த்தபோது 5 வழக்குகள் இருந்தது. அங்கே எனது நியாயத்தை மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களுக்கு சொன்னேன்.
அதன் பிறகு எனக்கு 3 வழக்குகளுக்கு வந்து சரீரப்பிணை 75,000 ரூபாய் அடிப்படையில் சரீரப்பிணை வழங்கப்பட்டது. அது தவிர இன்னும் 2 வழக்குகள் மொத்தமாக 5 வழக்குகள் செய்யப்பட்டது. அதற்குரிய தவணை 7ஆம் மாதம் 31ஆம் தேதி போடப்பட்டுள்ளது. அது 30ஆம் தேதி அல்ல, மாறி சொல்லிவிட்டேன், 7ஆம் மாதம் 31ஆம் தேதி. அது தவிரவும் நாளை இந்த பிரச்சனை காரணமாக போடப்பட்ட வழக்குகள் காரணமாக நாளை போலீசாரில் வந்து வாக்குமூலம் கொடுக்குமாறியும், அது தவிர சாவச்சேரி வைத்தியசாலையில் MS ஆக வேலை செய்ய போய் அங்கே குழப்பக்கூடாது என்கிற கட்டளை எனக்கு மதிப்புக்குரிய நீதிபதியால் செய்யப்படுது. நான் அப்படி செய்யவும் இல்லை, பிழையான விஷயம் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் நான் சாவச்சேரி வைத்தியசாலையில் அப்படி குழப்புவதாக இருந்தால் இப்படி 3 நாட்களில் நான் அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தரும் இல்லா நேரம் நான் பார்த்துருக்க மாட்டேன். எனக்கு வைத்தியர்களையும் சரியான விருப்பம் இருக்கிறது. என்னை பற்றி பிழையான விஷயங்கள் சில ஊடகங்கள் வந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். சில ஊடகங்கள் வந்து என்னுடைய முதலாவது இன்டர்வியூ என்னை ட்ராக் பண்ணியிருக்கிறார்கள். அதால் வந்து அது வந்து ஒரு பொய்யானது. நாளைக்கு கைது செய்ய என்று சொன்னால் உடனே இன்றைக்கு கைது செய்திருப்பார்கள். கைது செய்யப்பட்டு சரீரப்பிணையில் தான் விடுவிக்கப்பட்டேன். அதுக்குரிய தவணை 7ஆம் மாதம் 31ஆம் தேதி மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களால் தரப்பட்டுள்ளது. என்னை கைது செய்ய போகிறார்கள் நாளைக்கு என்கிற வதந்திகளை வந்து நீங்கள் நம்ப வேண்டாம். அவர்கள் திட்டமிட்டு பரப்புவதால் மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்புகிறார்கள். அப்படியான இதுகளை நம்ப வேண்டாம். மற்றது என்னுடைய இது வந்து அதாவது கோர்ட் செலவுக்கு என்னிடம் காசு இருக்கவில்லை. அதனால் என்னுடைய காரை விற்றுத்தான் அந்த கோர்ட்ஸ் இதை பார்க்க போகிறேன். அது சம்பந்தமான நான் போட்ட போஸ்ட்டுக்கும் 1-2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கணும். அது நான் போட்டது காரணம் என்னுடைய கோர்ட் கேஸுகளுக்கு பே பண்ணுறதுக்கு வந்து என்னிடம் உண்மையாகவே காசு இருக்கவில்லை. 3,500 ரூபா காசு தான் என்னுடைய பாக்கெட்டில் இருந்தது. அதுதான் உண்மை. நீங்கள் BOC மேனேஜர்டையும் அடித்து கேட்கலாம், என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குண்டு, அல்லது இந்த 86-18-0-32 என்னுடைய ஐடென்டி கார்டில் யாராவது மேனேஜர்கள் இருந்தால் கிரிப்பை எடுத்து பார்க்கலாம். 72 லட்சம் ரூபா லோன் தான் இருக்கிறது. நான் போய் சொல்லவில்லை. ஆகவே இந்த வீடியோவை உங்களுக்கு நான் சொல்கிறது, பொதுமக்கள் வந்து இப்படி ஊடகங்கள் பரப்புகின்ற பிழையான வதந்திகள், நாளை கைது செய்யப்படுகிறார் போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம். நாட்டிற்காக நாங்கள் அர்ப்பணித்து செயலாற்ற முன்வர வேண்டும். இல்லையென்றால் முன்னெடுக்கும் கடையடைப்பும் போராட்டங்களும் எதிர்கால குழந்தைகளையே பாதிக்கும் என ராஜாங்க அமைச்சர் சிவனி சுதுரை சந்திரகாந்தன் தெரிவித்தார். ராஜாங்க அமைச்சர் சிவனி சுதுரை சந்திரகாந்தனின் 2024ஆம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மட்டக்களப்பு கோட்டைமுனை கனிஷ்ட வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்ட புதிய நுழைவாயில் திறப்பு விழா மற்றும் பெயர்பலகை திரை நீக்கம் செய்யும் நிகழ்வு நேற்று மாலை பாடசாலை அதிபர் அருமைத்துறை தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இங்கு பிரதம அதிதியாக ராஜாங்க அமைச்சர் சிவனி சுதுரை சந்திரகாந்தன் கலந்து கொண்டு நுழைவாயிலை திறந்து வைத்ததோடு பாடசாலையின் பெயர் பலகையினையும் திரை நீக்கம் செய்து வைத்தார். நிகழ்வில் உரையாற்றிய ராஜாங்க அமைச்சர் சிவனி சுதுரை சந்திரகாந்தன், நாங்கள் அனைவரும் திட்டமிட்டு சரியாக செயலாற்றினால் அடுத்த 3-5 வருடங்களில் அனைவருக்கும் உயர்ச்சியும் சம்பள அதிகரிப்புகளும் முக்கியமாக இளைஞர் யுவதிகளுக்கான வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்ள முடியும் எனவும் தெரிவித்தார். அனுபவம் இல்லாதவர்களின் கதைகளை கேட்டு அரசாங்கத்தின் கொள்கையினை சரியாக மதித்து நடக்க தவறினால் நாடு மீண்டும் அமிழ்ந்துவிடும். அறிவுபூர்வமான வகையில் ஆசிரியர் சங்கம் உட்பட தொழிற்சங்கங்கள் தீர்மானங்களை எடுத்து ஒத்துழைப்பினை அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மூதாதையர்கள் மட்டக்களப்பை அல்லது கிழக்கு மாநிலத்தின் அரசியல் தலைவர்களாக இருந்தவர்கள் அல்லது எங்களுடைய மாகாணத்துடைய எதிர்கால கல்வி சம்பந்தமாக திட்டமிட்ட சில பெரியவர்கள் சேர்ந்து உருவாக்கிய கனிஷ்ட மகா வித்தியாலயம், இந்து காலேஜ் போன்றவையுடைய வளர்ச்சியுடைய அவசியம் சம்பந்தமாக நாங்கள் ஆராய்ந்தோம். அப்பொழுது இதுக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது உள்ளக காணி பிரச்சனை. அதை நாங்கள் மிக விரைவாக தீர்த்து கொடுப்பதற்கு வாய்ப்பை இறைவனும் மக்களும் தந்தார்கள். மக்களுக்காக நாங்கள் செயலாற்றுகிறோம். மக்கள் தான் வாக்களிக்கிறார்கள். மக்கள் வாக்கினூடாக வந்து மக்கள் பணி செய்கிறோம். என்ன வரைக்கும் கணிசமான பணிகளை செய்திருக்கிறோம். இந்த முறை 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 30 பில்லியனை தாண்டிய நிதி மண்டல மாவட்டத்தில் செலவழிக்கப்பட்டுள்ளது வீதி ஏனைய விடயங்களுக்காக. அது ஒரு பெரிய தொகை. அதை சாத்தியமாக்கினவரும் மற்ற மக்கள் தான். இந்த முறையாக எடுத்தது அரசியல் தீர்மானம். அவருடைய நன்மை அடைந்தவர்களும் அவர்கள் தான். அது பலருக்கு தெரியாட்டியும் அந்த நிதி அப்படியே என்னுடைய மாவட்டத்திலே சுற்றி பொருளாதார ரீதியான பல மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் இங்கு அழகான கருத்துரை வழங்கப்பட்டது. நாங்கள் எல்லாமே பாடுபடுவது பிள்ளைகளுக்காக. பிள்ளைகள் இல்லை என்றால் எதிர்காலம் இல்லை. எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை வழங்க வேண்டிய மிகப்பெரிய பாரிய பொறுப்பு இருக்கிறது. உலகம் விரைவாக மாற்றமடைந்து வருகிறது. இந்த உலகமயமாக்கல் எங்களை தெரியாமல் ஆட்கொண்டிருக்கிறது.
இந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை பொறுப்பு. அதற்கு முன்னுதாரணமாக நாங்கள் திகழ வேண்டும். எங்கள் எதிர்கால செல்வங்களுக்காக, எதிர்கால நன்மைக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு பாடுபடுவோம். அதற்கு முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள் என அன்பாக அனைவரையும் கேட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாண்டு அதிகரித்த தேயிலை ஏற்றுமதி மூலம் ஈரானிடம் வாங்கிய பெட்ரோல் கடனில் $60 மில்லியன் மீள செலுத்த முடிந்தமையை எண்ணி ஒரு இலங்கையினாக மகிழ்ச்சி அடைவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். கடனை மீளச் செலுத்தியமை நம் நாட்டுக்கு ஒரு நற்செய்தி. ஆனால் அந்த தேயிலை உற்பத்தி செய்ய ஆண்டாண்டு காலமாக கொழும்பு, அவிசாவளை முதல் கேகாலை, ரத்னபுரி, களுத்துறை, கண்டி, பதுளை, நுவரெலியா வரை தேயிலை மலைகளில் நாள் முழுக்க பாடுபடும் எங்கள் குல பெண்களுக்கு நல்ல செய்தி எப்போது வரப்போகிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதேவேளை இது ஈரானுக்கு மட்டுமல்ல, உலகின் பல நாடுகளிடமிருந்து நாம் வாங்கிய கடன்களுக்கும் பொருந்தும். பல காலமாகவே பொருந்தும். 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற போது இலங்கை ஆசியாவில் ஜப்பானுக்கு அடுத்தபடியாக அதிக அந்நிய செலாவணி, அதுவும் ஸ்டேலிங் பவுன்ஸில் திரைசேரி இருப்பை கொண்ட நாடாக இருந்தது. இது பற்றி ஜனாதிபதி மிக பெருமையாக நாடாளுமன்றத்தில் வந்து சொன்னார். அந்த ஸ்டேலிங் பவுன்ஸில் திரைசேரி இருப்பு முழுக்க முழுக்க எங்கள் உழைப்பால் பெறப்பட்டது. இது அப்படி. அன்று இலங்கையில் பெருந்தோட்ட தொழிற்துறையை தவிர பேருக்கு கூட வேறு ஏற்றுமதி தொழிற்துறைகள் இருக்கவில்லை. ஆகவே அன்று முதல் இன்று வரை கொழும்பு, அவிசாவளை தொடக்கம் கேகாலை, ரத்னபுரி, களத்துறை, கண்டி, பதுளை, நுவரெலியா மலைகளில் நாள் முழுக்க எங்கள் பெண்கள் தான் பாடுபடுகிறார்கள். 1948ஆம் ஆண்டு முதல் நமது மக்களின் உழைப்பை கொண்டு பெற்ற அந்நிய செலாவணி இருப்பை வைத்துத்தான் மாறி மாறி வந்த இலங்கை அரசு தலைவர்கள் தாராளமாக ஆட்டம் போட்டார்கள். தமது வாக்காளர் மக்களுக்கு கையை வீசி இலவசமாக அள்ளி அள்ளி வழங்கி வாக்குகளை பெற்றார்கள். அந்த அரசுகளில் நமது மக்களை பிரதிநிதித்துவம் செய்த பிற்போக்கு பேர்வழிகளும் நமது மக்களை விற்று சாப்பிட்டு ஆட்டம் போட்டார்கள். இனியாவது மலையக பிற்போக்கு அரசியல்வாதிகள் கோமாளி கூத்துகளை நிறுத்திவிட்டு இலங்கை சரித்திரத்தை, பொருளாதார வரலாறுகளை கற்றறிந்து எமது மக்களின் உரிமைகளுக்கு குரல் எழுப்ப வேண்டும். இந்நோக்கில் தமிழ் முற்போக்கு கூட்டணி எவருடனும் கரம் கோர்த்து செயற்பட தயார். இன்று நாம் முற்போக்கு கூட்டணியினராக அரசுக்கு எடுத்துரைக்கின்றோம். இனியும் எங்கள் மக்களை எய்த்து பிழைக்க முடியாது. எங்கள் உழைப்பால் வரும் வாழ்வு உங்களுக்கு மட்டும், சாவு மட்டும் எங்களுக்கா? நான் ஒரு இலங்கையன். இதனால் நான் எப்போதும் பெருமை அடைகின்றேன். இது பல வருடங்களாக நான் உறக்க கூறி வரும் எனது கொள்கை. ஆனால் எனது மக்களை அடகு வைத்து அதன் மூலம் எனக்கு நாட்டு பெற்று வேண்டாம் என்பதும் எனது கொள்கை எனவும் மனோகணேசன் தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலிகளுடனான யுத்தத்தின் போது யுத்த குற்றங்கள் இழைக்கப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை மிகைப்படுத்தப்பட்டவை என சரத் பொன்சேகா நிராகரித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய விசேட நேர்காணலிலேயே இதனை கூறியுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், ராணுவத்தில் உள்ள சிலர் குற்றங்களில் ஈடுபட்டனர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதில் சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாம், என்னால் நிராகரிக்க முடியாது. நான் இதுகுறித்து நாடாளுமன்றத்திலும் பேசியுள்ளேன். 2 முறை பேசியுள்ளேன். 40,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்றால் அவர்களின் மனித எச்சங்கள், எலும்புக்கூடுகள் எங்கே? 2 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இறுதி யுத்தத்தின் போது உயிர் தப்பினார்கள். அவர்களை நான் பாதுகாப்பாக வெளியேற்றினேன். முதலில் 2019 மே 19ஆம் தேதி முள்ளிவாய்க்காலில் இருந்து 1,50,000 பேரை மீட்டேன். யுத்தம் முடிவடைவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் 85,000 பேரை மீட்டேன். கண்மூடித்தனமாக பொதுமக்கள் உட்பட அனைவரின் மீதும் தாக்குதலை மேற்கொண்டிருந்தால் 1 மாதத்திற்குள் யுத்தத்தை முடித்திருக்கலாம். ஆனால் நாங்கள் அதனை செய்யவில்லை. நாங்கள் கட்டுப்பாட்டுடன் தான் தாக்குதலை மேற்கொண்டோம். நிச்சயமாக இந்த உயிரிழப்புகள் குறித்த புள்ளி விவரங்கள், யுத்த குற்றச்சாட்டுகள் மிகைப்படுத்தப்பட்டவை என்றார். இதன்போது நாட்டை எவ்வாறு சரியான பாதையில் கொண்டு செல்ல நினைக்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த பொன்சேகா, ஊழலுக்கு எதிராக போராடுவதுடன் நாட்டில் ஒழுக்கத்தை ஏற்படுத்துவது அவசியம். உதாரணமாக, பெரும்பாலான வாகன ஓட்டிகளுக்கு நெடுஞ்சாலைகளில் ஓட்டுவது மற்றும் சிறிய சரளை சாலையில் ஓட்டுவது போல் ஓட்டுவது தெரியாது. இதன்படி தம்முடனான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து முன்னோக்கி செல்வதற்கு சஜித் பிரேமதாஸ் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. நான் பேச தயங்கினாலும் அவர் என்னை அழைத்து வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையாக ஒன்றாக முன்னேறுவோம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அது நடக்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ராஜபக்சகளுடன் இணைந்திருப்பதால் பிரேமதாஸ் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் தனக்கு விருப்பமில்லை. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்படவும் விருப்பமில்லை. அறகலைய காலத்திலும் அதற்கு பின்னரும் அரசியலமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்த பொதுமக்கள் அழுத்தம் கொடுத்ததாகவும், ஆனால் இலங்கை அரசியலில் தற்போதுள்ள தலைவர்கள் மூலம் அந்த மாற்றம் வரவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுகின்றனர். எனவே என் கையை உயர்த்தி பொறுப்பு ஏற்று சில தியாகங்களை செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது. அத்தோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தமக்கு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. தன்னை அரசியலுக்கு அழைத்து வந்தவர் விக்ரமசிங்க. விக்ரமசிங்கவின் தலைமையிலான அரசாங்கம் நாட்டிற்கு தன்னால் இயன்றதை செய்து வருகிறது. பலர் பதவியேற்க
மறுத்தபோது விக்ரமசிங்கே சவாலை எதிர்கொண்டார். சில பகுதிகளில் சில சாதகமான முடிவுகளை அடைந்துள்ளார் என்றார். தலபாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் லூசா தோட்டத்தைச் சேர்ந்த 4 சிறுவர்கள் காணாமல் போயுள்ளதாக தலபாக்கலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. 15 வயதான சிறுவன் ஒருவரும் 16 வயதான 3 சிறுமிகளும் மேலதிக வகுப்புக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து வெளியேறிய நிலையில் இதுவரையில் வீடு திரும்பவில்லை என முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் காலை வீட்டிலிருந்து வெளியேறியவர்கள் நேற்று காலை வரையில் வீடு திரும்பாத நிலையில் அவர்களின் பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இதன் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தலவாய்க்கலை போலீசார் தெரிவித்தனர். அதே நேரம் காணாமல் போயிருப்பதாக சந்தேகிக்கப்படும் 4 பேரில் ஒரு சிறுமி அவரது பெற்றோருக்கு நேற்று பிற்பகல் தொலைபேசியில் தாம் நாவலப்பட்டி பகுதிக்கு செல்வதாக கூறியிருக்கின்றார். இந்த தொலைபேசி அழைப்பு வந்த இலக்கத்தை அடிப்படையாக வைத்து விசாரணைகளை முன்னெடுப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூனோச்சிமுனை கிராமத்தில் உள்ள வீடொன்றினுள் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றிரவு 9 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பூனோச்சிமுனை பச்சை வீடு திட்டம் எனும் குடியேற்ற கிராமத்திலேயே இந்த வெடிப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது. வீட்டின் அறையொன்றிலேயே குறித்த வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த வெடிவிபத்தில் பெரிய அளவில் சேதமேதும் ஏற்படவில்லை. எனினும் பலத்த சத்தம் கேட்டதாகவும் அயலவர்கள் தெரிவித்துள்ளனர். பூமியிலிருந்து விழுந்த நீல நிறத்திலான பொருள் ஒன்று வீட்டின் ஓட்டை உடைத்துக் கொண்டு சென்றதாக வீட்டில் தங்கியிருந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட தடயவியல் போலீஸ் பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் ராணுவத்தினரும் போலீசாரும் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடாது உரிய நேரத்தில் நடத்துமாறு தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச, கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட கட்சியின் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாத ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் ஒன்றியத்தினால் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். 1986 இதேபோன்று சம்பளம் உயர்த்தப்பட்டது. உயர் நீதிமன்றில் வழக்கு தொடுக்கப்பட்டு இப்படி அசமத்துவமாக நடத்த முடியாது என்று தீர்ப்பும் வந்துள்ளது. அரசு இவ்வாறான கேவலமான வேலையை செய்ய அனுமதிக்க மாட்டோம். அதன் அடிப்படையில் நாங்கள் உயர் நீதிமன்றத்தை நாடவுள்ளோம் என்று அவர் தெரிவித்தார். தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையினால் மீளாய்வு செய்வதற்கான கட்டண கொள்கை மற்றும் சூத்திரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் வாரியத்தின் புதிய கட்டண கொள்கை மற்றும் சூத்திரம் அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி தேவையான திருத்தங்களை செய்து புதிய கட்டண கொள்கை மற்றும் சூத்திரத்தை முன்வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை எதிர்வரும் 2025 ஆண்டு முதல் திருத்தப்பட்ட நீர்க்கட்டண கொள்கை மற்றும் திருத்தப்பட்ட நீர்க்கட்டண சூத்திரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திர சிறைச்சாலையின் பணிப்புரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளார். 2015 ஆண்டு தெமட்டகுட பிரதேசத்தில் கடையொன்றில் பணிபுரிந்த இளைஞர் ஒருவரை ஹிரோனிகா பிரேமச்சந்திர காரில் கடத்திச் சென்று தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்த நிலையில் 3 வருட கடூழிய சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதனையடுத்து தற்போது சிறையில் உள்ள ஹிரோனிகா மகளிர் சிறைச்சாலையின் பணிப்பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் சிறைச்சாலையின் பணிப்பிரிவில் அவரது பணிகள் என்ன என்பது குறித்து தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகளை குறைக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த விலை குறைப்பானது இன்று நள்ளிரவு முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை குறைத்ததால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஃப்ரைட் ரைஸ், கொத்து, உணவு பொதி ஆகியவற்றின் விலைகள் 25 ரூபாவினாலும் பரோட்டா, முட்டை ரொட்டியுள்ள சிற்றுண்டிகளின் விலைகள் 10 ரூபாவினாலும் குறைக்கப்பட உள்ளதாக அச்சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது.